பேரிஷ்கான ட்ரேட் செட்டப். இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு டவுன்வர்டில் வந்துட்டுருக்கு. எப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் ஆகுதோ அப்போ வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கீழே வந்திருக்கு. இப்போது ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்ஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே விவேப்புக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுனாலும் எக்ஸிட் பண்ணலாம். அது உங்களோட விஷ் தான். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிற சார்ட்ஸ் வந்து பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான விக்ஸ் வந்து தெரியுது. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கேண்டிலோட பாடி இல்லாமல் அந்த விக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எந்த சார்ட்லையுமே அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணிடணும்னா இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ரேண்டமாக மூமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபார் ரேண்டம் மார்க்கெட். ஏன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் சப்போர்ட்டில் இருக்கும்போது இல்லை ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும், அது ஈஸியாக ட்ரேட் எடுத்துருவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் வந்துட்டு இந்த 2 சார்ட்ஸை நீங்கள் முக்கியமாக பார்த்துங்க. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.